வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற டொமஸ்டிக் மெயில் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துருக்காங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸும் ஐஎல்சி பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, லெட்டர்ஸு ஐஎல்சி பற்றி பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். Post card means an open communication on a rectangular card of a prescribed size having a stamp of the prescribed value impressed on it. போஸ்ட் கார்டுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன், அதாவது திறந்தவெளி அந்த செய்தி இருக்க மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் கார்டு. ஓகேங்களா, அந்த போஸ்ட் கார்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு கார்டு மாதிரி இருக்கும், பேப்பர் மாதிரி இல்லாமல் ஒரு அட்டை மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு சைஸ், நம்ம என்ன சைஸ் சொல்லியிருக்கோமோ அந்த சைஸில் ஹேவிங் எ ஸ்டாம்ப் ஆஃப் த ப்ரிஸ்கிரைப்டு வேல்யூ, என்ன ப்ரிஸ்கிரைப்டு வேல்யூ அந்த வேல்யூ அதில் இம்ப்ரெஸ்ட் ஆன் இட், அச்சிடப்பட்டிருக்கணும். ஓகேங்களா, அதுதான் போஸ்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கார்ட்ஸ் மே பி டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் இஃப் இட் ஷெல் கன்ஃபார்ம் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். பின்னாடி இருக்க கண்டிஷன்ஸ்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அது நம்ம போஸ்ட் கார்டாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டேஜ் ஷெல் பி ப்ரீபெய்ட் இன் ஃபுல். அந்த போஸ்ட் கார்டுக்கு உண்டான போஸ்டேஜ் அமௌண்ட்டை ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக அமௌண்ட் கட்டியிருக்கணும். தி வெயிட் ஆஃப் த போஸ்ட் கார்ட் ஷெல் நாட் எக்ஸீட் 5 grams. போஸ்ட் கார்டோட வெயிட் 5 grams. ஓகேங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி ஐஎல்சிக்கும் பார்த்தோம், 5 கிராம் தான் இருந்துச்சு. போஸ்ட் கார்டுக்கும் 5 கிராம். கொஞ்சம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சிக்கங்க. தேர் டைமென்ஷன்ஸ் ஷல் பி 140 mm × 90 mm. நம்ம இந்த லெட்டரில் இந்த சைஸ் படிக்கும்போதே சொல்லியிருந்தோம், இந்த 140 × 90 தான் நம்ம அடிக்கடி படிப்போம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் 14 cm × 9 cm படித்தாலும் ஒன்று தான், 140 mm × 90 mm படித்தாலும் ஓகே தான். ஷல் பி 140 × 90 mm and they shall have the legend postcard written in Hindi or English or printed on the address side. அந்த போஸ்ட் கார்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 14 × 9 cm சைஸில். அதையே 2 சைஸ் இருக்குன்னா, ஒன்று லென்த்து ஒன்று பிரெத்து, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்து தான் 14 9. ஓகேங்களா, இந்த சைஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 14 cm, இது 9 cm சைஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு லெஜெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. லெஜெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த டைட்டில் டாபிக் தான். அந்த என்ன லெஜெண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அட்ரஸ் சைடு, ஒரு போஸ்ட் கார்டோட பேக் சைடில் தான் இந்த இடத்துல இப்படி இருக்கும், அட்ரஸ் சைடு இருக்கும் இல்லைங்களா, இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஓகேங்களா, அந்த டைட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆஸ் ரிகார்ட் சப்ஸ்டன்ஸ் தே ஷெல் பி நெய்தர் தின்னர் நார் மோர் ஃப்ளெக்சிபிள் தென் தி போஸ்ட் கார்டு இஷ்யூட் பை த போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு போஸ்ட் கார்டு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, நீங்களாகவே ஒரு போஸ்ட் கார்டு மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இஷ்யூ பண்ணுற போஸ்ட் கார்டை விட ரொம்ப மெலிசாக, அல்லது நம்ம இஷ்யூ பண்ணுற போஸ்ட் கார்டை விட ரொம்ப வளையிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரேஞ்சுக்கு இஷ்யூ பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் கொடுக்கணுன்றாங்க. No postcard shall be folded, enclosed in any cover, cut or otherwise altered except that the impressed postage stamp may be perforated with initials. அதாவது எந்த ஒரு போஸ்ட் கார்டும் ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடாது, மடிச்சிருக்கக்கூடாது, எந்த ஒரு கவருக்குள்ளேயும் வச்சுருக்கக்கூடாது, கட் பண்ணக்கூடாது, அதர்வைஸ் ஆல்டர் பண்ணக்கூடாது, ஒரு போஸ்ட் கார்டை ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் பண்ணக்கூடாது, எக்ஸப்ட் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, பண்ணிக்கலாம். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஸ்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மே பி பர்ஃபரேட்டட் வித் இனிஷியல்ஸ். அந்த போஸ்ட் கார்டில் ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா, அதாவது இதுதான் போஸ்ட் கார்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த அட்ரஸ் சைடில் மேலே போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கும் இல்லைங்களா, இதை கேன்சல் பண்ணி ஒரு இனிஷியல் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ண போஸ்ட் கார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அனுப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. The right hand of the address side of a postcard is in all cases reserved for the address of the recipient. அதாவது ஒரு போஸ்ட் கார்டில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு ரெசிபியண்ட்டோட அட்ரஸ். ரெசிபியண்ட்னா யார்? டூ அட்ரஸ், யாருக்கு அந்த லெட்ரு போகுதோ அவங்களோட அட்ரஸ் எழுதுறதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆர் இம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்டாம்பிங் மெஷின் நெசசரி ஃபார் ப்ரீபேமெண்ட் விச் மே so far as possible be affixed in the upper right hand corner. அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பாக இருக்கணும், அல்லது இம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்டாம்பிங் மெஷின், நீங்கள் இந்த ஃப்ராங்கிங் மெஷின் மூலிமா இம்ப்ரெஷன் அச்சிடுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் எதுக்கு? இந்த ப்ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான அமௌண்ட்டை நம்ம கட்டுறதுக்கு இதெல்லாம் பண்ணுவோம். போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டுவோம், அல்லது ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன் அப்பர் ரைட் ஹேண்ட் கார்னர். ஓகேங்களா, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தான். போஸ்ட் கார்டில் அட்ரஸுக்கு மேலே தான் ஸ்டாம்ப் ஒட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, 2 அட்ரஸ்க்கு மேலே தான் ஸ்டாம்ப் ஒட்டியிருப்பாங்க. அண்டு ஃபார் த போஸ்டல் டைரக்ஷன்ஸ் பட் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த அட்ரஸ் சைட் as well as the back may be used by the sender for the purpose of communication. அதான் சொல்கிறாங்க,
ரைட் ஹேண்ட் சைடில் 2 அட்ரஸ் எழுதிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். நீங்கள் அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் லெட்டர் எழுதியிருப்பீங்க, இதுதான் ஃப்ரண்ட் சைட்னா இந்த இடத்துல கொஞ்சம் எழுதியிருப்பீங்க. இதோட மீதி பாதி நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா பேக் சைடில் வேணாலும் கொஞ்சம் எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி யூஸ்டு பை சென்டர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் அட்வர்டைஸ்மெண்ட். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த அதர் போஸ்டல் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது அந்த மீடியா போஸ்ட்டில் பார்க்கலாங்க. போஸ்ட் கார்டோட இந்த இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருந்துக்கலாம். ஓகேங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக சார்ஜஸ்லாம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம மீடியா போஸ்ட் பார்க்கும்போது படிக்கலாம். அண்டு அட்ரஸ் ஆஃப் த சென்டர் மேபி ரிட்டன் ஆன் டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. போஸ்ட் கார்டில் சென்டரோட அட்ரஸ் எந்த இடத்துல எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் ஆஃப் பேக் ஆர் மேபி அதர்வைஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப். எதுவும் சென்டர் அட்ரஸ் எழுதலைன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல 2 அட்ரஸ் எழுதுறீங்கன்னா டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் இந்த இடத்துல தான் நீங்கள் ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும்னு சொல்கிறாங்க. டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தனியாக நோட் பண்ணி படிச்சிங்க. நம்ம முன்னே என்ன பார்த்துருந்தோம், ஐஎல்சியில் வந்து இந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் ஐஎல்சின்னு எழுதணும்னு பார்த்துருந்தோம். போஸ்ட் கார்டில் வந்து டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் வந்து நீங்கள் சென்டர் அட்ரஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா சென்டர் அட்ரஸ் இந்த இடத்துல எழுதிக்கலாம். இங்கே 2 அட்ரஸ். ஓகேங்களா, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. Provided that a small space marked off by lines or minute dots to indicate the place where the postage stamp is to be affixed shall be allowed on the upper right hand corner of the address side of the postcard. போஸ்ட் கார்டோட அட்ரஸ் சைடில் மேலே வந்து இந்த மாதிரி லைன்ஸ்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு டாட் லைனாக போட்டுருந்தாங்கன்னா அதில் வந்து நீங்கள் போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நத்திங் ஷல் பி அட்டாச்சு டு போஸ்ட் கார்டு. போஸ்ட் கார்டு கூட எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒரு சில இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் இன் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஆர் அதர் போஸ்டல் ஃபீஸ். போஸ்டேஜ் கட்டுறதுக்காகவோ அல்லது அதர் போஸ்டல் ஃபீஸ் எதாவது கட்டுறதுக்காகவோ நீங்கள் அந்த போஸ்ட் கார்டில் ஏதாவது ஸ்டாம்ப் போட்டிங்கன்னா தாராளமாக ஒட்டிக்கலாம். விச் ஷல் பி அஃபிக்ஸ்டு ஒன்லி டு த அட்ரஸ் சைட் ஆஃப் த போஸ்ட் கார்டு. அந்த ஸ்டாம்ப் வந்து பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்க்கு நீங்கள் கட்டிங்கனாலே அட்ரஸ் சைடில் தான் போடணும். அட்ரஸ் சைடுனா என்னது, போஸ்ட் கார்டோட பேக் சைடில் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் கார்னர் தான் அட்ரஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் ஸ்டாம்ப் போட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. அல்லது ஏ கம்முடு லேபிள் கம்ப்ளீட்லி adherent டு த கார்டு அண்ட் பியரிங் த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன் டு ஹூம் த கார்டு இஸ் சென்ட். ஒரு கம்முடு லேபிள் நீங்கள் வந்து இப்போ நிறைய போஸ்ட் கார்டு அனுப்புகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் இந்த இடத்துல வந்து ஒரு அட்ரஸ் பிரிண்ட் அடித்து ஒட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கம்முடு லேபிள் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி adherent டு த கார்டுனா கம்ப்ளீட்டாக அது வந்து போஸ்ட் கார்டு கூடயே ஒட்டியிருக்கணும். கொஞ்சம் பிரிஞ்சுக்கிட்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தனியாக வெளியே பின்னடிச்சு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அந்த போஸ்ட் கார்டு கூடயே ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அதில் வந்து யாருக்கு அந்த லெட்ரு போகுதோ அவங்களோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும், அதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ சிமிலர் லேபிள் நாட் எக்ஸிடிங் 50 mm in length and 20 mm in width bearing the name and address of the sender of the card. ஒருவேளை வந்து சென்டரோட அட்ரஸும் நீங்கள் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா லென்த் 50 mm, வித் 20 mm, அதாவது 5 cm × 2 cm இந்த சைஸில் சென்டரோட அட்ரஸ்க்கும் ஒரு லேபிள் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. engravings, illustrations, drawings and photographs on very thin paper and completely adherent to the card. இதெல்லாம் நீங்கள் ஒரு அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்க. என்கிரேவிங்ஸு, இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ட்ராயிங்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னா வெரி தின் பேப்பர், வெரி தின் பேப்பர்னால் ரொம்ப மெலிசான பேப்பரில் கம்ப்ளீட்லி adherent to the card, கம்ப்ளீட்டாக போஸ்ட் கார்டு கூடயே ஒட்டி இருக்க மாதிரி ஒரு தின்னான பேப்பர் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். provided that the items specified in 2 and 4 shall be affixed either to the back or the left hand of the address side. 2 and 4ல நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த கம்ப்ளீட்லி அந்த சென்டரோட அட்ரஸும் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ், என்கிரேவிங்ஸ், அந்த ட்ராயிங்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடியோ அல்லது லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த அட்ரஸ் சைடு, அட்ரஸ் சைடுக்கு லெஃப்ட், இதை 2 அட்ரஸ் இதுதான் அட்ரஸ் சைடு, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸை மீறுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைட் இந்த சப் ரெகுலேஷன்ஸ் இந்த போஸ்ட் கார்ட் ஷல் பி ட்ரீட்டட் ஆஸ் அ லெட்டர். ஆல்ரெடி நம்ம ஐஎல்சியில் பார்த்ததாங்க. ஐஎல்சி எப்படி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ்னால் லெட்டர்னு பார்த்தோமோ அதே மாதிரி போஸ்ட் கார்டும் நீங்கள் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணீங்க, நம்ம சொல்கிற கண்டிஷன்ஸை மீறுறீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பின போஸ்ட் கார்டை லெட்டராக ட்ரீட் பண்ணிக்குவோம். அண்ட் சார்ஜ் ஆன் டெலிவரி வித் டபுள் த டெஃபிஷியன்சி என்ன டெஃபிஷியன்சியோ எதோட டெஃபிஷியன்சினா பற்றாக்குறைன்னு பார்த்துட்டோம். பிட்வீன் த போஸ்டேஜ் ஆல்ரெடி பெய்டு ஃபார் சச் போஸ்ட் கார்டு, நீங்கள் போஸ்ட் கார்டுக்கு ஆல்ரெடி அமௌண்ட் கட்டணும் ஒரு அமௌண்ட்லேருந்து, அண்டு த போஸ்டேஜ் பேயபிள் ஃபார் எ லெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பின போஸ்ட் கார்டை லெட்டராக ட்ரீட் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை, டெஃபிஷியன்சினா பற்றாக்குறை, அந்த வித்தியாசத்தை வந்து பார்த்திங்கன்னா டபுள் த அமௌண்ட்டாக வாங்கிக்குவோம்.
சப்ஜெக்டே மினிமம் ஆஃப் ₹1 குறைஞ்சது ₹1 சார்ஜ் பண்ணுவோம். மினிமம் ஆஃப் ₹1 ஓகேங்களா. அண்ட் வேர் சச் அமௌண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ₹1 கண்டெய்னிங் பைசா. ஒருவேளை பைசாவில் நாங்கள் போடுற பெனால்ட்டி வந்துச்சு அப்படின்னா தி அமௌண்ட் ஷால் பி இன்க்ரீஸ் டு ₹1. மினிமம் பெனால்ட்டி ₹1 ஓகேங்களா. பைசாவில் வாங்க மாட்டோம். ரேட்ஸ் ஆஃப் போஸ்டேஜ். போஸ்ட் கார்டோட ஒரு போஸ்டேஜ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா ஓகேங்களா. போஸ்ட் கார்டோட போஸ்டேஜ் ரேட்டு 50 பைசா ஓகேங்க. நம்ம போஸ்ட் கார்டில் அவ்வளோதான் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம சொல்லியிருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட்டு அல்லது உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. இந்த நியூமரிக்கல் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த புக் போஸ்ட்டு, ஜியான் போஸ்ட்டு, பிளைண்ட் லிட்ரேச்சர், இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் சீக்கிரம் ஒரு 3-4 வீடியோவில் முடிச்சிடலாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.